வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு ஏமாற்றுக்காரியுமே குண்டம் இறங்க போயிருப்பாங்க. கொண்டத்து மாகாளியம் கோயில். கொண்டத்து மாகாளியம் கோயிலுங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். அந்த கொண்டத்து மாகாளியம் கோயிலில் ஒரு ரெண்டு பேர் இல்லைங்க 4 பேர் குண்டம் இறங்கியிருப்பாங்க. அந்த 4 பேர் தான் உண்மையுமே 1ஆம் நம்பர் பாவப்பட்ட ஆளுங்க. ஏன் பாவப்பட்ட ஆளுன்னா, ஒரு 6 மாதமாக மக்களை ஏமாற்றிட்டு பல பேர்த்தோட சாபத்தில் கொள்ளையடிச்ச காசில் நல்லா லாபம் ஈட்டியிருப்பாங்க. அந்த போய் 4 பேர் குண்டம் இறங்கியிருப்பாங்க. அந்த ஏமாற்றுக்காரர் என்கிற இளவரசனுமே அந்த பொய்காரி என்கிற காயத்ரி என்கிற பெண்மணியுமே குண்டம் இறங்கியிருப்பாங்க. அந்த குண்டை இறங்க போகும்போது அந்த குண்டத்தை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க, கோயிலை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் குண்டை இறங்க போகிறோங்க. ஆனால் நாங்கள் இந்த மருந்து இன்றைக்கி இன்றைக்கி வராதுங்க. ஏன்னா நாங்கள் மக்களை ஏமாற்றி நிறைய காசு கொள்ளையடிச்சாச்சுங்க. இப்போ குண்டை இறங்க போகும்போது இந்த மருந்து உங்களுக்கு வராது. ஏன்னா நான் குண்டை இறங்க போகிறதே இந்த பப்ளிசிட்டி பண்ணுறது தான். ஏன்னா எங்களுக்கு ஆன்மீகம் இதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு வாயில் பொய்யை தவிர எதுவுமே வராது. உண்மை எந்த காலத்துலேயுமே நாங்கள் உண்மையை பேச மாட்டோம். ஆனால் மக்கள் முட்டாளாக்குற வரைக்கும் நாங்கள் கொள்ளையடிக்க தான் போகிறோம். ஒரு கோயிலில் குண்டை இறங்க போகும்போது எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோயில் குண்டம் இப்படித்தான், இந்த கோயிலோட வரலாறு சொல்லணும். அங்கே உட்காந்துட்டு இந்த மருந்து இன்றைக்கி வராது, நாளைக்கு தான் வரும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கிறேன்னா, இவங்க எதுக்கு கோயிலுக்கெல்லாம் மாலை ஓட்டுக்கிறான்னு கேட்டால், இவங்க இந்த கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு மாலை ஓட்டால் அது புண்ணியம் சேராது, பாவம் தான் சேரு. அந்த அளவு கொள்ளையடிச்சிருப்பாங்க. அந்த பொய்கேரி வருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மருந்து வராது, நாளைக்கு மருந்து வருன்ட்டு அந்த 12வது படித்த முட்டாள் தான் அந்த பொய்கேரி என்கிற காயத்ரி. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கோயிலில் குண்டை இறங்க போகும்போது பயபக்தியாக அந்த கோயிலை பற்றி தான் சொல்லணும். பின்னாடி இருக்கிற யோசிப்பா, என்ன குண்டை இறங்க போயிட்டு மருந்தை பற்றி பேசுகிறேனே, இவனெல்லாம் ஒரு மனுஷனான்ட்டு வாயிலெல்லாம் நினச்சிருப்பா. என்ன மருந்துன்ட்டு கொஞ்சம் யோசிப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த பொய்காரி மறுபடியும் ஒரு ஆட்டம் போட்டிருப்பா. அந்த வேப்பலை வச்சுட்டு பிரேக் டான்ஸ் மாதிரி சிரிச்சுட்டு ஆடியிருப்பாங்க. இது வீடியோ எடுக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏமாற்றுக்கார கணவன், பொய்கார கணவன் இளவரசன் தான். அதில் வேறு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அக்கா சூப்பர், அண்ணி சூப்பர். அதில் இன்னொருத்தர் ஹைலைட்டாக கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது யாருன்னா சாவித்திரி பார்த்திபன். அந்த அம்மாக்கெல்லாம் கொஞ்சம் கூடி அறிவு இருக்குதா இல்லையன்னு தெரியல. யாரை போய் அம்மன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க? இந்த பொய்கார பெண்மணிவா, இந்த ஏமாற்றுக்கார பெண்மணிவா? அப்போ அம்மனுக்கு மதிப்பே இல்லாமல் போச்சு. அம்மனே நேரில் பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த பொய்கேரி கொண்டையை ஏதாச்சும் உங்கள் வீட்டில் போட்டோ வச்சு சாமி கும்பிடுங்க, பூஜை பண்ணுங்க, கற்பூரம் பற்ற வைங்க. யாரை போய் அம்மன் சொல்கிறாங்க பாருங்க, இந்த பொய்கார பெண்மணியா? வேப்பலையை வச்சுட்டு சினிமாவில் பிரேக் டான்ஸ் ஆடுவாங்களா? அந்த மாதிரி ஆடிட்டுருக்கிறாங்க. எந்த அம்மனுங்க சிரிச்சுட்டு டான்ஸ் ஆடுற பார்த்துக்கிறீங்களா? இப்போது ஆன்மீகத்துக்கு மதிப்பில்லாமல் போச்சு. பொய்காரனுமே ஏமாற்றுக்காரனுமே டான்ஸ் ஆடுறது, ரீல்ஸ் போடுறது, இதுதான் ஆன்மீகமானு கேட்டால் அவங்களுக்கு அது ஆன்மீகம், அவங்க சப்ஸ்கிரைபருக்கு ஆன்மீகம். அப்புறம் ஏமாற்றுக்காரங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தங்கமயில், திருட்டு மயில், என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, இவ்வளோ பேக் கொரியர் பண்ணுறியா? அப்புறம் மக்களை ஏமாற்றி கொள்ளையடித்தது பத்தாதுமே, இப்போ வீடு வாசலெல்லாம் வாங்கணும். அப்போ என்ன பண்ணோன்னா, மருந்து அதிகமாக சேல்ஸ் ஆகணும். நிறைய பேர் என்ன மருந்துன்னு கேட்டுக்கிறேங்க. என்ன மருந்துனா, தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குடிகாரர் இருக்கிறாங்க. அந்த குடிகாரர்களில் திருத்தருக்கு இந்த ஏமாற்றுக்காரியுமே முயன்று கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசு இவங்களை கூப்பிட்டு ஒரு அவார்டு கொடுக்கலாம். எதனாலனா, ஏன்னா அவ்வளோ வேற ஏமாற்றியாச்சு. இன்னும் ஏமாத்தினாட்டா நம்ம வீடு எந்த வேற கடன் இல்லாமல் வாங்க முடியும். அந்த வீட்டில் ஒரு நாளும் இவங்க நிம்மதியாக இருக்க முடியாது. உதாரணத்துக்கு பல குடும்பங்கள் அழிஞ்சிருக்குது. எப்படி அழிஞ்சிருக்குன்னா, மக்களை ஏமாற்றி வாங்கின காசுலையோ இடத்துலையோ நகையிலையோ அவங்க நிம்மதியாக இது வரைக்கும் வாழ்ந்ததில்லை. இந்த பொய்காரிக்குமே கொஞ்சம் கூடி குற்ற உணர்ச்சி எதுவுமே கிடையாது. அந்த சாட்சி வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேப்பலையை அப்படியே கட்டி வச்சுட்டு அப்படியே பிரேக் டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த அம்மா ஆடி இருக்குது. அதில் வேறு அம்மன், அந்த அம்மா வேறு அம்மன் அப்படிங்கிறாங்க, அந்த சாவித்திரி பார்த்திபன்.
அந்த அம்மா முன்ன பின்ன அம்மன் பார்த்துருக்குறாங்களா? சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்கிறாங்களா? கடையநல்லூர் மாரியப்பன் கோயிலுக்கு போயிருக்கிறாங்களா? அங்கெல்லாம் போகல. பேசாமல் அந்த பொய்கேரியோட போட்டோமே சிலையும் செஞ்சு பூஜை பண்ணுங்க. அம்மனுக்குமே அதுக்குமே மதிப்பு இல்லாமல் போச்சு. இப்போ கோயிலுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. இந்த ஏமாற்றுக்காரியும் போய் குண்டை இறக்கிறத விட்டு போட்டு நாங்கள் இன்றைக்கி மருந்து அனுப்ப முடியாது. ஏன்னா என் கனவை ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா இதெல்லாம் போயிருக்கிறது. அங்கே தான் போய் குண்டை இறங்க போப்பார். பெருமாநல்லூர் கொண்டத்து மாகாளியம் கோயிலில் குண்டை இறங்குறவங்க பயபக்தியோடு இறங்குவாங்க. ஆனால் இவங்கள மாதிரி ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணிவிட்டு யாருமே இறங்க மாட்டாங்க. அந்த குண்டம் இறங்கினதில் ரொம்ப மோசமான ஆளுங்க இந்த 4 பேர் தான். என்ன பக்கத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க, என்ன மருந்து பற்றி பேசிகிட்டு இருக்கிறா, என்ன மருந்து ஏது மருந்து அப்படின்ட்டுருப்பா. ஆனால் அவங்களுக்கெல்லாம் தெரியாது. இவங்ககிட்ட மருந்து வாங்குகிற 1ஆம் நம்பர் முட்டாள் இடியட். ஏன்னா அவங்க காசை தொலைக்க போகிறாங்க. அந்த காசை தொலைக்கிறத நாம் தடுக்க முடியாது. ஏன்னா இந்த மருந்து வெறும் 1000 ரூபா தான். அதையவே 2000, 4000, 6000 வச்சு விற்றுட்டுருக்குறா. நேற்று போட்டிருப்பாங்க தங்க மயில், திருட்டு மயில். இந்த அம்மா தங்க மயிலா? 1ஆம் நம்பர் திருட்டு மயில், ஏமாற்றுக்கார மயிலுன்னு தான் சொல்லணும். எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் இன்னும் ஏமாற்றி பொழைக்கிறாங்கிறது அந்த அம்மாவுக்கு ஒரே எண்ணம். மக்கள்கிட்ட நாளுக்கு நாள் ஏமாற்றி கொள்ளையடிக்கணும். 2 பேர்த்துக்கும் கொள்ளையடிக்கணும். எந்த இடத்துலையும் நேர்மையாக இருக்க முடியாது. நேர்மையாக இருந்தால் இவங்களில் உயர்ந்த இடத்துக்கு எப்போயுமே வர முடியாது. என்ன காரணம்னா இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு 90 வயசு வரைக்கும் கடுமையாக உழைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. எதுவுமே பண்ணாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு தங்க மயில், திருட்டு மயிலுன்னு சொல்லி போட்டு அந்த குடியில் இருக்கிற மருந்துன்னு சொல்லி போட்டு டாக்டர்கிட்ட வாங்குறதில்ல, சாதாரண ஒரு நாட்டு மருந்து கடையில் வாங்கி மக்களை குழப்பி ஏமாற்றி அப்படியே இழுத்து கொள்ளையடிக்கிறாங்க. எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை. அந்த பொய்யேரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போலாம் ஒரு வாயத்தோரம் தான் பொய் பித்தலாட்டம் தான். இந்த பொய் பித்தலாட்டம் இல்லை இப்போ நிலைக்கும். ஆனால் இவங்களை அந்த பணம் தான் இவங்களை அடியோடு அழிக்க போகுது. பல ரூபத்தில் வரும், பல ரூபத்தில் நோயாங்குடி வரும். நோய்வாய்ப்பட்டு கடைசியில் குஷ்டம் அப்படி போவாங்க. இந்த பாவப்பட்ட காசில் இவங்க காசை ஒரு நாளும் நல்லா இருந்தது சரித்திரமே கிடையாது. அது வரும் சரித்திரத்தை இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும், சரித்திரம் எழுதும். அதான் உண்மை. இவங்கக்கிட்ட மருந்து வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, மருந்து வாங்கினீங்கன்னா அந்த மருந்து உங்கள் இதெல்லாம் குணப்படுத்தாதுங்க. கையோ காலோ வரம் போய் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி தலையில் குப்பரை வச்சு உட்காருவீங்க. அதுக்கு நீ ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மருந்து வெறும் 1000 ரூபா தான். நாட்டு மருந்து கடையில் வாங்கி ஏமாற்றிட்டு இருக்கிறா. எந்த டாக்டர்கிட்டையும் வாங்க முடியதில்லை. அந்த டாக்டர்கிட்ட போனேன்னா இவனை அடித்து விரட்டி விட்டுருவா. சத்தியமங்கல டாக்டரு கேட்டால் கணவன் மனைவிக்கு வந்துட்டு டாக்டர்கிட்ட போகிறேன். எந்த டாக்டர்கிட்ட வாங்க போகிறாங்க? திருப்பூரில் நாட்டு மருந்து கடையில் வாங்கி மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறா. ஆனால் இவங்ககிட்ட மருந்து வாங்கி ஏமாறாதீர்கள், அதைத்தான் சொல்ல முடியும். இந்த மருந்தோட விலை வெறும் 1000 ரூபா தான். சத்தியமங்கல டாக்டர் 9445670646 அங்கே போய் வாங்கிக்கிங்க. இந்த ஏமாற்றுக்காரங்கிட்ட வாங்க.